ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் மிளகு கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மெரினேட் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் மெரினேட் பண்ணணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தனியா 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீள் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். ஒரு கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கினதும் மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கனால ரெட் சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க. மெரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்களும் இந்த சிக்கன் மிளகு கறி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.